friends, welcome to Yummy Kitchen. Please video like பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, subscribe பண்ணுங்க, மறக்காம bell icon press பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து காயல்பட்டின கலரி கறி. இது வந்து காயல்பட்டினத்தோட கல்யாண வீட்டு சமையல். வாங்க பார்க்கலாம். 1/2 கிலோ ஆட்டுக்கறி எடுத்துக்கிறேன். அதில் வந்து நான் மஞ்சள் போட்டு கழுவி வச்சுக்கிறேன். 50 ml தேங்காய் எண்ணெயும் 50 mlக்கு வந்து நான் நெய்யும் எடுத்துக்கிறேன். இது ரெண்டையும் சூடான குக்கரில் ஊற்றிக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் வந்துட்டு இஞ்சி வெள்ளைப்பூடு அரைச்சது 1 டேபிள் ஸ்பூனுக்கு, தயிர் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்துக்கிறேன். பட்டை ஏலக்காய் கிராம்பு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை வந்துட்டு சேர்த்துக்கிறேன். அதோடு சேர்த்து கருவேப்பிலையோட குச்சம் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது குக்கரில் வந்து எண்ணெய் சூடாகிடுச்சு. 2 பல்லாரியை நறுக்கி வச்சுக்கிறோம். அதில் ஒரு பல்லாரியை வந்துட்டு இந்த குக்கரில் போட்டு கவர் பண்ணி 5 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா இந்த பல்லாரி வந்து பொரிஞ்சிருக்கு. அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததை போட்டுக்கிறோம். ப்ளஸ் கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம திரும்பியும் கவர் பண்ணி 5 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதில் வந்து கறியை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். கழுவி வச்சுருந்த கறியை வந்துட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இந்த கறியையும் வெங்காயம் கருவேப்பிலை அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மிச்சம் இருக்கிற அந்த ஒரு பல்லாரியும் பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கவர் பண்ணிக்கோங்க 5 மினிட்ஸ்க்கு. அதுக்கப்புறம் 1 கப் தயிர் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ மிளகாய்த்தூள், மஞ்சள் பொடி, பெருஞ்சீரகம், ஜீரகத்தூள், மல்லித்தூள், இந்த மசாலா பொடி எல்லாத்தையும் நம்ம எடுத்து குக்கரில் ஆட் பண்ணி நல்லா இதையும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மசாலா பொடி சேர்த்தனால அடி பிடிக்கவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நாம் வந்துட்டு இப்போ 1/2 கப்புக்கு தண்ணி சேர்த்துக்கிறோம். இதில் சேர்த்து நல்லா இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு விசில் வந்துச்சுன்னா லோ ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. பாதாம் முந்திரி எடுத்துக்கிறோம். பாதாம் முந்திரி வந்து 1 கப்பில் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். அதேமாதிரி 1 கப்பில் தேங்காய் பால் அரைச்சி வச்சுருக்கோம். இந்த தேங்காய் பாலையும் பாதாம் முந்திரி பேஸ்ட்டையும் நம்ம குக்கரில் வந்து சேர்த்துக்கிறோம். இதை சேர்த்துட்டு நல்லா நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். இப்போது நம்ம இதில் வந்து வாழைக்காய் சேர்த்துக்கிறோம். 2 வாழைக்காய் வந்து சின்ன சின்ன பீசஸாக வெட்டி அதில் நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். குக்கரை வந்துட்டு திரும்பியும் கவர் பண்ணிக்கிறோம். லோ ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குக்கரை அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். சூப்பராக இருக்குது. கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். காயல்பட்டின கலரி கறி வந்து இப்படி தான் கிரேவி மாதிரி இருக்கும். பார்க்கவும் ரொம்ப நல்லாயிருக்கு. அதேமாதிரி சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். காயல்பட்டின சாப்பாடு சாப்பிட்னா காயல்பட்டின கலரி கறி வந்து ரெடி ஆயிடுச்சு.